ரெஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையா. குன்னம் அருகே விவசாய நிலத்திற்கு செல்லும் சாலையை சேதம் செய்த மர்ம நபர்கள். இதனால் 1000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டுள்ள மக்காசோளம் பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் கடும் அவதி. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள பெரியம்பாளையம் முதல் தங்க நகரம் செல்லும் சாலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் அவதி. பெரியம்பாளையம் கிராமத்திலிருந்து தங்க நகரம் செல்லும் சாலை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அதில் கடந்த ஆண்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் மெட்டல் போடப்பட்டுள்ளது. அந்த வழியாக அப்பகுதி விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 9/3/2026 அன்று திமுக சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டிற்கு சென்று வந்த அப்பகுதியை சார்ந்த சிலர் இரவு 11 மணிக்கு மேல் 3 மணிக்குள் சுமார் 3 இடங்களில் சாலை முழுவதுமாக சேதப்படுத்தி யாரும் செல்ல முடியாத அளவிற்கு ஆழம் தோண்டி சாலை முழுவதும் சேதப்படுத்தி உள்ளனர். அப்பகுதியில் கருப்புசாமி கோவில் உள்ளது. அது மட்டுமின்றி அந்த பகுதியில் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டுள்ள மக்காசோளம் பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் மிகவும் கஷ்டப்பட்டு வருகின்றனர். 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், ஆடு மாடுகள், வயது முதியோர் என யாராலும் கடந்து செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர். எதற்காக அந்த பள்ளம் தோண்டப்பட்டது என நடுரோடை வெட்டினார்கள் என எதுவுமே தெரியவில்லை. கிராம மக்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களிடம் அப்பகுதி மக்கள் கேட்கும் போது இது எங்கள் விருப்பம், நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்று கூறியதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். என்ன நடக்கிறது? சமுதாயத்தில் பொதுமக்கள் பயன்படுத்திய பாதையை தனிநபர்கள் ஆக்கிரமித்து தோண்டியது மன்னிக்கத்தகாதது. மாவட்ட நிர்வாகம், காவல்துறையும் இதில் பதில் சொல்ல வேண்டும். விவசாயிகளுக்கு தெரியவில்லை. இது சம்பந்தமாக கிராம மக்கள் குன்னம் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாக கூறியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்குமா, சேதப்படுத்திய நபர்களை கண்டுபிடித்து கைது செய்யுமா காவல்துறை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பெரம்பலூரிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் வடமலை. போட்ட பொருள் அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏன் செய்வோம்? 60-70 வயசு வரைக்கும் 3 பேர் நடந்து போய் வருவோம்னா இதுக்கு காட்டுக்கு போகணும். எங்களுக்கு பாதை ரெடி பண்ணி கொடுக்கணும். எங்களை எல்லாம் இல்லாதவங்க எல்லாம் விரட்டுறாங்க, அடிக்க வராங்க, இவங்க வராங்க. நாங்கள் என்ன பண்ண வச்சோம்? நாங்கள் முடியாதப்போ நாங்கள் போகணும். கற்பியா கொடுக்க தாண்டி போகணும். அங்கே 10 ஏக்கர் நிலம், அவனுக்கு மொத்தத்துக்கும் 10 ஏக்கர் இருக்கு. சோளமே அடிக்காத போட்டுக்கானுவோம். 2000 ஏக்கர் இருக்குது. எப்படி போய் இங்கே விவசாயம் பண்ணுறது? ஆட்டிலேருந்து மாட்டிலேருந்து குழந்தை பிள்ளையிலேருந்து போகிறோம். வயசானவா வயசுள்ளவெல்லாம் இந்த மாதிரி வெட்டி வச்சா நாங்கள் எப்படி ரோட்டை தாண்டி போகிறது? இந்த வாய்க்காலை தாண்டி நடக்கிறது, போகிறது, வர்றது எதுக்காக? இது எதுக்காக அந்த ஊரில் உள்ளவங்க எடுக்கிறாங்க, செய்கிறாங்க? இதை அந்த வாய்க்காலை வெட்டினவங்கள தக்கபடி நீங்கள் நடவடிக்கை எடுங்க.